சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கிற உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கல்வாரி சபைக்கு வருகிற விசுவாசிகளையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் யாரும் உட்காருவோம். இந்த நாளிலே நாம எஸ்தருடைய புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த தேவ செய்தி தலைப்பு ஜெபம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஜெபம் தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் பிறருக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்காருன்னு தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகையால அன்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணிக்கொள்ளுங்க, அதை லைக் பண்ணுங்க, நம்ம தெய்வ செய்தி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் வேதம் சொல்லி எல்லாரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அடைவும் தெய்வ சித்தம் இருக்கலாம். இந்த வசனம் அநேக ஜனங்களுக்கு ஆஸ்வதமாக இருக்க வேண்டும் சொல்லிதான் இதை நான் உங்களுக்கு முன்கூட்டி அன்பாக சொல்கிறேன். நீங்கள் அது செய்தவங்களுக்கு அல்ல, செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபைக்காக, சபை ஜனங்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் எனக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவனை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த நாளில பார்க்கக்கூடிய தலைப்பு நாம பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். அதை குறித்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை நம்ம எஸ்தருடைய புத்தகத்தில் நாம் பார்க்க போறோம். எஸ்தர் புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே 623 623 எஸ்தர் எழுதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேரின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வெற்றிருந்தான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்து வருகிறோம். சத்தியத்தை அறிவிகள் சத்தியங்களை விடவாக்கம் என்று சொன்னீரே. சத்திய ஆவியானவர் என மறித்து நீ பேசுங்க. உம்முடைய வசனம் உடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்திட்டு பலப்படுத்திட்டு ஆஸ்வதிக்கட்டும். இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற மக்களையும் ஆண்டவரே தேவனை கதாவே இந்த வசந்த மூலமா ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உச்சாமா சொல்லுமா அல்லேலூயா. கவனிப்போ, நாம பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது நம்ம சிறப்பை கர்த்தர் மாற்றுவா, நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பான். அதுதான் நீங்க நாம தியானிக்க போகிறோம். எஸ்தர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் போது இந்த இடத்துல அகஸ்வேரன் ராஜா ஒருவர் இருந்தான் எத்தியோப்பியா தேசத்திலே. இந்த அகஸ்வேர் ராஜா எத்தனை நாடுகளுக்கு ராஜா என்றால் 127 நாடுகளுக்கு ராஜா. ஒரு நாட்டுக்கே ராஜானா எவ்வளவு பெரிய ஆள், அந்த மனுஷனை பார்க்கவே முடியாது. ஆனா 127 நாடுகளுக்கு ராஜானா எவ்வளவு பெரிய ஒரு ராஜாவா அவர் இருந்திருப்பார் பாரு. சரி, அதுக்கப்புறம் பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜா இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ராஜா என்ன செய்தார் என்றால் 2ஆம் அதிகாரம் அதிலே எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 5ஆம் வசனம் வாசிங்க. அப்போது சூசான் அரண்மனையில் மென்னிமீனாகிய கிசின் குமாரனாகிய சிமையனுடைய மகனாகிய எவிரின் குமாரின் மோர்தகாய் என்னும் பேர் உள்ள ஒரு யூதன் இருந்தான். நான் வாசிக்கிறேன். 6ஆம் வசனம் மன்னித்துக் கொள்ளுங்க. 6ஆம் வசனம். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போக பட்டவழி ஒருவனாய் இருந்தான். இப்ப என்ன கவனிங்க, இது என்ன சம்பவம்னா வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல இந்த அரண்மனையில யார் இருக்கிறார் என்றால் மோர்தகாய் என்பவர் இருக்கிறார். இந்த மோர்தகாய் என்பவர் யார் என்றால் ஒரு யூதன். ஒரு யூதன் என்றால் இஸ்ரவேலர். ஏன் இந்த மோர்தகாய் என்பவர் ஏன் இந்த அரண்மனையில வந்தார்? இந்த ராஜா என்பவரே தேவனை வணங்குறவர் அல்ல, நம் தேவனை ஆராதிக்கிறவர் அல்ல, நம் தேவனுடைய சட்ட திட்டங்கள் பிரகாரம் மதிக்கிறவர் அல்ல, மற்ற எல்லா தெய்வங்களை வணங்குறவர், நம் தேவனை அறியாதவர், நம் தேவனுடைய நியாயப்பிரமாணம் அதை செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா இவர் அகஸ்வேர் ராஜா. அந்த அரண்மனையில் யார் இருக்கிறார்? மோர்தகாய் என்பவர் இருக்கிறார். அந்த மோர்தகாய் என்பவர் யார் என்றால் வேதம் சொல்கிறது, அவர் ஒரு யூதன். அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க, அவர் யாரு? யூதன். யூதன் என்றால் இஸ்ரவேலர். அப்ப இஸ்ரவேலர் எப்படி இங்க வந்தாருன்னா வேதம் சொல்கிறது,
பாபிலோன் தேசம் இதுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மேலே படையெடுக்கும் போது அந்த இடத்துல சிறையாக கொண்டு வரப்பட்டவர் யார் என்றால் இந்த மோர்தெகாய். இஸ்ரவேல் தேசத்துக்கும் பாபிலோன் தேசத்துக்கும் யுத்தம் நடந்தது. இப்ப யுத்தம் நடக்குது பார்த்தீங்களா, இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடக்குது பாருங்க. அது போல அந்த காலத்துல இந்த பாபிலோன் தேசத்துக்கு இஸ்ரவேலுக்கு யுத்தம் நடக்கும் போது அந்த நாளிலே இஸ்ரவேல் தோற்று போகும் போது அந்த இடத்துல இருந்து மோர்தெகாய் என்பவர் சிறையாக்கப்பட்டு இந்த பாபிலோன் இந்த தேசத்துக்கு வந்தாரு. அந்த அரண்மனையிலே இந்த மோர்தெகாய் என்பவர் இருந்தார். இதை நீங்க கவனமாக கவனிங்க, நீங்களும் கவனமாக கவனிங்க. இதுல கடைசியில் நம்முடைய வாழ்க்கை இதுல அடங்கி இருக்கு, நம்முடைய ஆசீர்வாதம் இதுல அடங்கி இருக்கு. பைபிள் இருக்குது எல்லாமே. நான் சொல்லி இருக்கிறேன், கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா யார் தெரியுவா? அது போல பைபிளுங்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் சொல்கிறார். ஆனா அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? கர்த்தர் என்ன செய்தார், அவருக்கு என்ன செய்தார், அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இவர் அந்த அரண்மனை இருக்கிறார். 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. எஸ்தர் 7ஆம் வசனம், அவன் தான் சிறிய தகப்பன் குமார்த்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்தாச்சலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளமாய் இருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மோர்தெகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மோர்தெகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். இந்த மோர்தெகாயுடைய சிறிய தகப்பன் சொல்லப்படுகிறது. சிறிய தகப்பன்னா யாரு சொல்லலாம்? கரெக்ட், சின்ன, அதாவது சித்தப்பா. சித்தப்பாவுடைய மகள் யாருன்னா இந்த எஸ்தர். இந்த வேதம் சொல்லுகிறது, கவனிங்க, இந்த எஸ்தர் பிறக்கும் போது அவருடைய தாயும் தகப்பனும் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா எப்படி இருந்தாலும் தெரியல, ஆனா வேதத்துல மரித்து விட்டாங்க. அப்போ மரித்த உடனே இந்த எஸ்தர் என்னவா மாறுகிறாள்? நம்ம வார்த்தையில சொன்னோம்னா கரெக்ட், அனாதையா மாறுகிறார். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு யார் இருக்கணும்? தாய் இருக்கணும், தகப்பன் இருக்கணும். தாய் தகப்பன் 2 பேரும் இறந்துட்டாங்கன்னா இந்த எஸ்தர் யாரு? இதெல்லாம் நானும் அர்த்தம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது. கவனிங்க, இவள் ஒரு அனாதையா பிள்ளையா மாறும். இவருக்கு இவருடைய இந்த மோர்தெகாய் என்பவர் என்ன பண்றாரு? இந்த எஸ்தர் ஒரு குழந்தையா இருக்கிறாள். இந்த குழந்தை பிறந்த உடனே தாய் தகப்பன் இறந்துட்டாங்களே, இந்த குழந்தை வளரணும் இல்லையா? பாதுகாக்கணும், அது கூட இருக்கணும், அதுக்கு உணவு கொடுக்கணும், அதை படிக்க வைக்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், அதை பாதுகாக்கணும். வியாதி வந்துட்டா அதுக்கு எல்லாவற்றையும் ஒரு பார்க்கணும். ஒரு தாய் தகப்பன் இந்த செய்யணுமே, 2 பேர் இறந்துட்டாங்களே சொல்லி இந்த மோர்தெகாய் என்ன பண்றா? வேதம் சொல்லுகிறது, அவளை எடுத்து இந்த மோர்தெகாய் என்பவர் வளர்த்தார். ஒரு தகப்பனை போல இந்த மோர்தெகாய் என்பவர் வளர்த்தார். ஆனா இந்த எஸ்தர் யாரு காப்பாற்ற வேண்டும்? பெற்ற தகப்பன் தான் காப்பாற்ற, இல்லனா தாய் காப்பாற்றணும். ஆனா 2 பேர் இறந்துட்டாங்க. யார் காப்பாற்றுகிறா? இந்த மோர்தெகாய் என்பவர் அவர் காப்பாற்றுகிறார். இப்ப கவனிங்க, இது ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார். இந்த யூடியூப் சேனல் பார்க்கிற உங்களுக்கும் பேசுகிறார். இதனுடைய வாழ்க்கை சம்பவம் என்ன என்றால், வேதம் சொல்லுகிறது, இதே போன்றுதான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. அந்த எஸ்தர் யார் என்றால், அந்த எஸ்தர் யார் என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே அதனுடைய மறைப்பொருள் தேவ ரகசியம் என்னென்றால், அந்த எஸ்தர் யார் என்பது இன்னைக்கு நீய நான். எஸ்தர் என்பது யாரு? இன்னைக்கு நீய நானும் தான். இன்னைக்கு பிள்ளைகள் பிறந்த உடனே அந்த பிள்ளை யார் வளர்க்கணும், அந்த பிள்ளை யார் படிக்க வைக்கணும், அதை கரை சேர்க்க வைக்கிற வரைக்கும் யார் செய்யணும்? பெற்ற தாய் தகப்பன் தான் செய்யணும். ஆனா ஒரு சில பேருடைய வாழ்க்கையிலே தாய் தகப்பன் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம், வியாதி நிமித்தமோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை இறந்துடுறாங்க. ஆனா இறந்த உடனே அந்த பிள்ளைகள் அனாதை ஆகணும். உடனே அந்த மோர்தெகாயை போல, அந்த மோர்தெகாய் என்பவர் யாரு? ஒரு யூதன். அந்த மோர்தெகாயை போல நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு தகப்பன் என்ற சாணத்திலே அவர் இந்த பூமியில நம்மளை வளர்க்க ஆரம்பித்தார். கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நான் அனாதை இல்லத்துக்கு போயிருந்தேன். அனாதை இல்லத்துல இருக்கிற குழந்தைகளையும் பழுதான முதியோர்களும் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நான் பண்ணிட்டு வருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் போயிருந்தேன். அந்த இடத்துல சோழிங்கநல்லூர் என்ற கிராமம். அந்த சோழிங்கநல்லூர் கிராமம் இல்லை, அந்த ஒரு இடம் சோழிங்கநல்லூருக்கு போயிருந்தேன். அங்கே போனா கிட்டத்தட்ட 120 பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளாம் கூப்பிட்டாங்க, எங்களை உட்கார வச்சு பிரேயர்லாம் பண்ணிட்டு அந்த பிள்ளைகளை பாருங்கன்னாங்க. அந்த பிள்ளைங்க சாப்பிட்ற டைம் வந்துச்சு. எல்லாரும் சாப்பிட போனாங்க. என் கூட வந்த 10 ஊழியக்காரர்களும் போனாங்க. நான் உட்காந்து அந்த பிள்ளைங்களையே பார்த்து இருந்தேன், ரசிச்சு இருந்தேன்.
அப்ப எல்லா பிள்ளைகளும் கிட்ட கொஞ்சம் 2 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணுது, அந்தந்த பிள்ளைங்க போயிட்டு அந்தந்த பிள்ளைங்க தட்டை எடுத்து அந்த குழால தண்ணி வர இடத்துல போயிட்டு அதை எதுக்கு கழுவுது, தட்டை பிளேட்டை வாஷ் பண்ணுதுங்க. அப்ப நான் பார்த்தேன், பார்த்தீங்களா, வீட்டுல இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அம்மா கழுவாங்க, அப்பா கழுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, குழம்பு ஊத்துவாங்க, வைப்பாங்க, வந்து சாப்பிடுன்னா போமா நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு ஓடி போய் விளையாண்டு கிடக்கணும். இந்த குழந்தைங்களே போய் தட்டை எடுத்து கழுவி சாப்பாடு போடுறதுல சொல்லி அதை பார்த்து கொடுறா நான் கழுவி உனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி கழுவினேன். அதுல இல்ல பரவாயில்ல அங்கிள், நானே கழுவிக்கிறேன், நான் எப்பவுமே நான் தான் கழுவுவேன், எப்பவுமே நான் தான் சாப்பிடுவேன், கொடுப்பா நான் கழுவி தரேன், கழுவி உனக்கு சாப்பாடு நான் வாங்கி தரேன், நீ போய் ஓரமா உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க, நீங்க சாப்பிடுங்க, நானும் வாஷ் பண்ணிட்டு நான் சாப்பிடுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், உனக்கு உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டேன். அப்பா இல்ல. அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். அம்மாவும் இல்லாங்க. அம்மாவை நான் புரிஞ்சுக்கிறேன், தாகிய தகப்பன் இல்லாத குழந்தைங்க. அதுக்கப்புறம் நான் சரிப்பா நீ சாப்பிடுங்க சாப்பிடுன்னு அப்படி லைனா உட்காந்தாங்க. அதோடைய போட்டோ கூட என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் கேட்டேன், இந்த பிள்ளைங்கெல்லாம் தாய் தகப்பன் இல்லையா, சொந்த பந்தம் இல்லையான்னு கேட்டேன். அப்பா அவர் சொன்னாரு, இவங்களுடைய தாய் தகப்பெல்லாம் பைக்கில் போகும்போது விபத்தாகி இறந்துட்டாங்க. அப்ப இந்த குழந்தைங்க அனாதை ஆயிடுச்சு, அந்த ரோட்ல இருக்குங்க கொண்டு வந்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு போனாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் இங்க இருக்குது, பல விஷயத்துல இறந்து போனவங்க. அப்படி இருக்க போது பாருங்க, நான் ரொம்ப துக்கப்பட்டேன். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். ஒரு சில பேர் கடந்து வந்தவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணு கணவரை திருமணம் பண்ணுவாங்க, இல்ல மனைவியை திருமணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மனைவி கணவன் காப்பாற்றுவான்னு நினைப்பாங்க, கணவன் என்ன நினைப்பாரு, மனைவி நம்மள காப்பாற்றுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, எப்படி ட்ரெயின் போய்கிட்டே இருக்கிற ட்ரெயின் திடீர்னு ஏதோ ஒரு விபத்தினால கவுந்து போதும், ஒரு கணவனோ மனைவி என்ன பண்றாங்க, திடீர்னு மறித்தறான். ஒருத்தர், நான் சொல்ற 2 பேர்ல ஒருத்தர், நான் சொல்றது புரியுதா? முதல்ல தாய் தகப்பன் அந்த பிள்ளைங்க நம்புது. தாய் தகப்பன் இறந்த பிற்பாடு வளர்க்க எனக்கு முடியாம என்ன பண்றாரு, கர்த்தர் ஒரு எஸ்தரை மோர்தேகாயை வளர்த்தது போல நம்மளை வளர்த்து கொண்டு வராரு. பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது, ஒரு கணவனோ ஒரு மனைவியா நம்முடைய இன்னும் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து போக, நம்ம முடிவு காலம் மட்டும் வர ஒரு கணவனோ மனைவி நம்ம வாழ்க்கையில இணைவார்கள். இணையும் போது நம்ம என்ன நினைப்போம், இனிமேல் கணவன் தான், இனிமேல் நமக்கு மனிதன். ஆனா ஒரு சூழ்நிலை நிமித்தமாகவோ, அது ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாகவோ, அவர்கள் மறிக்கும் போதோ அல்லது பிரியும் போதோ நாம் என்ன ஆகும், தனி மரம் ஆகும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் அந்த தனி மரம் ஆகும் போது கூட நாம் தேவனாய் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, மோர்தேகாய் அந்த எஸ்தரை எடுத்து வளர்த்தார். அதே போல நாம் தேவனாய் கர்த்தர் என்ன பண்றாரு, தாய் தகப்பன் நம்மளை ஏதோ விஷயத்துல கைவிட்டு போனாலும், கணவனால் அந்த மனைவி ஏதோ விஷயத்துல நம்மளை மறந்து போனாலும், கர்த்தர் தகப்பன் தாயா இருந்து, கர்த்தர் நமக்கு நல்ல மனவனா நல்ல மனவாட்டியா இருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை வளர்த்து கொண்டு வருவார். கைகதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் வேதம் சொல்கிறது. 7ஆம் வசனம், அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மோர்தேகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டு வளர்த்தார். கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை தகப்பனா தாயா இருந்து அவர் நம்மளை வளர்க்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால், நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால், இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறோம் என்றால், ஒருவருடைய உதவி இல்லாமல் இன்னைக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால், அதுக்கு மூல காரணம் கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் பிற்பாடு என்ன நடக்குது என்றால், இதே எஸ்தர் 3ஆம் அதிகாரத்திலே, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அதுக்கப்புறம் ஒரு சம்பவங்கள் போகிறது. முக்கியமான சம்பவம் மட்டும் நம்ம தியானிப்போம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அந்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் அகியானை மேன்மைப்படுத்தி தன்னிடத்திற்கு சகல பிரபுக்களும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகியால் ராஜாவின் அரண்மனை வாசலிருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மோர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரவும் இல்லை. 3ஆம் வசனம், அப்போது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மோர்தேகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். 4ஆம் வசனம், இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனோடு சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்தபடியால் மோர்தேகாயின் சொற்கள் நிலைக்குமோ என்று பார்ப்பதற்கு அது ஆமானுக்கு அறிவித்தார்கள்.
ஆமான் மோர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். 6ஆம் வசனம், கடைசி வசனம் கவனிங்க. ஆனாலும் மோர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மோர்தகாயின் ஜனங்களை இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தபடியால் அகஸ்வேரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மோர்தகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இப்ப என்ன கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன சம்பவம்னா அவங்களுடைய வாழ்க்கை. இப்ப எஸ்தருடைய வாழ்க்கை மோர்தகாய் பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ராஜா என்ன பண்றாரு, ராஜாவுக்கு முன்னாடி ஆமான் என்றவன் வருகிறான். இந்த ஆமானை ராஜா என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பிரபுக்களை காட்டிலும் 127 நாடுகளுக்கு ராஜா இருக்கிற அகஸ்வேரு ராஜா எல்லா பிரபுக்களுக்கு மேலாக ஒரு பட தளபதியாக ராஜா என்ன செய்கிறார் என்றால் ஆமானை உயர்த்துகிறான். இந்த ஆமானை உயர்த்தின உடனே இவனுக்குள்ள பயங்கரமான பெருமை வந்துச்சு. ஏன் பயங்கரமான பெருமை வந்துச்சுன்னா, ஏன் வந்தது? எல்லா பிரபுக்களை காட்டிலும் நானே மேல உயர்த்தப்பட்டு இருக்கிற ராஜாக்கு கீழே இருக்கிற எல்லா பிரபுக்களை காட்டி அதிகமா நான் உயர்த்தப்பட்டிருக்கேன். பயங்கரமான ஒரு பெருமை குணம் இவனுக்கு ஆமானுக்குள்ள வந்துடுச்சு. வந்த உடனே இவனால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. அந்த அரண்மனையில உட்கார்ந்து கவனிங்க, ராஜா கிட்ட பேசிட்டு அந்த அரண்மனையை விட்டு அவன் வெளியே போகிறான். யார் போகிறான்றா, அவன் வீட்டுக்கு போக ஆமான் போகும்போது அங்க இருந்த பிரபுக்கள், அங்க இருக்கிற மந்திரிமார்கள், அங்க இருக்கிற போர்ச்சேவர்கள், அங்க இருக்கிற எல்லா ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்க, ஆமானுக்கு முன்னாடி இப்படி வணங்குறாங்க. எல்லாரும் வணங்குறார், தலை குனிந்து கை கூப்பி அவனை வணங்குறாங்க எல்லாருமே. அந்த ராஜா கிட்ட பேசிட்டு அந்த அரண்மனையில இருந்து ஆமான் போகும்போது பெருமையோடு அவன் போகிறான். எல்லாத்துக்கும் மேலாக ராஜா என்ன உயர்த்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் அவன் வணங்குறாங்க. யாருன்னா அந்த ஆமானு. ஆனா அந்த இடத்துல யார் இருக்கிறார் என்றால், அந்த அரண்மனையில யார் இருக்காருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? மோர்தகாய் என்பவர் இருக்கிறார். அந்த அரண்மனை, ராஜாவுடைய அரண்மனையில யார் இருக்கிறா? மோர்தகாய் இருக்கிறார். அந்த மோர்தகாய் மட்டும் இந்த ஆமான வணங்கல. அவர் கம்மன் தான் அப்படி நிக்கிறார். ஆமான் பாக்குறான், இப்படி பாக்குறான், எல்லாரும் இப்படி வணங்குறாங்க. அப்படி இங்க பாக்குறான், எல்லாரும் அவனை வணங்குறாங்க. அப்படி பெருமையா போறான். ஆனா மோர்தகாய் மட்டும் என்ன பண்றாருன்னா இப்படிதான் நிக்கிறாரு. அவனை வணங்கவும் இல்லை, தலை குனியும் இல்லை, இப்படி கையெழுத்து கும்பிடவும் இல்லை. அப்ப பக்கத்துல இருக்கிறவர் சொல்றான், ராஜா ஆமானை எல்லாருக்கும் மேல உயர்த்தி இருக்கிறாரா, தலை குனிடா, கையெழுத்து கும்பிடுறா. அப்படி கம்மந்தாரு. அது ஆமான் பாத்துட்டான். எல்லாரும் தலை குடிக்கிறாங்க, எல்லாரும் கையெழுத்து கும்பிடுறாங்க. ஆனா நீ மட்டும் என்ன பண்ற, தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தின்னு நிக்கிற. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படி என்ன பண்றான், போகிறான். நல்லா கவனிங்க, நான் அடிக்கடி ஒரு பிரசங்கத்தை சொல்வேன். உலகத்துல நல்லதை பத்தி சொல்ல மக்களுக்கு அதிகமா தெரியாது. ஆனா கெட்டத்தை பத்தி அப்படி சிட்டி போற நேரத்துல பரவிடும் ஜனங்க. ஆனா நல்லது சொல்ல தெரியாது. நீ எவ்வளவு நன்மை செய்து பாரு, அது வாயிலே வராது, எப்பாவது ஒண்ணு சொல்லும். ஆனா கெட்டது நீ சொன்னா, நீ ஒண்ணு செய்த கூட அந்த 10 எவ்வளவு வேகமா சொல்ல முடியும் அவ்வளவு வேகமா சொல்லிடும். அங்க இருக்கும் ஒருத்தன் என்ன பண்றான், இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நான் என்னுடைய 6 அறிவுல நான் சொல்ல, பைபிள் என்ன படிச்சேன். ஒருத்தன் என்ன பண்றான், ஆமானிட்ட சொல்றான், அவன் ஏன் வணங்கல தெரியுமா ஒண்ணு, அவன் ஒரு யூதை, அவன் உன்னெல்லாம் வணங்க மாட்டான். அவன் மட்டும் இல்ல, அவன் கோத்திரமே உன்னை வணங்க. அது அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே சொல்லாம வெந்த பொண்ணுல வேலையை பார்த்துட்டு இவனே பெருமையில இருக்கிறான். இந்த மோர்தகாய் என்ன வணங்கலையே, இவன் மேல அவ்வளவு கோபம் வருது, அவனுக்கு அவ்வளவு பெருமை வருது. ஆனா போறான், அவனை கூப்பிட்டு இவன் சொல்றான், என்ன சொல்றான், அவன் யூத, அவனை நீ ஒன்னே பண்ண முடியாது, அவன் யூத குலத்தையே உனக்கு வணங்காத. அவர்கிட்ட போய் இவன் கோல் மூட்டுறான், குறை சொல்றான். இவர் எங்க கம்மன் நிக்கிற, இவரை கேட்கிறான், ஆமான் எவ்வளவு பெரிய ஆளு, எல்லாரும் அவனை வணங்குறாங்க, நீ மட்டும் என்ன வணங்க மாட்ட அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆமான் முதல்ல என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு யூதன், ஏன்னா யூதனுக்கு என்ன, ஏன் அந்த ஆமான இந்த மோர்தகாய் மட்டும் வணங்கல தெரியுமா? ஏன் வணங்கல? எல்லாரும் அரண்மனையில எல்லாரும் வணங்கினாங்க, இந்த மோர்தகாய் மட்டும் ஏன் வணங்கல தெரியுமா?
ஏன்னா இந்த யூதனுக்கு ஒண்ணு தெரியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே தேவனாய் கர்த்தர் முதல் கட்டளை சொன்னார், வானத்திலும் கீழெங்கும் இந்த பூமியில இருக்கிற எதையும் யாது ஒன்றையும் நீ நமஸ்கரிக்க கூடாது, நீ தொழுது கொள்ள கூடாது, நீ வணங்க கூடாது. உன் தேவனாய் கர்த்தரை ஒருவரை மாத்திரமே நீ வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும், தொழுது கொள்ளணும்னு சொல்லி தேவன் 10 கட்டளையிலே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை இந்த யூதனாகிய மோர்தெகாய்க்கு நல்லா தெரியும். அதுதான் அவர் சொல்றாரு, நான் ஒரு யூதன், என் தேவனை தவிர எந்த மனுஷனையும் எந்த தேவர்களையும் நான் வணங்கவும் மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன், நான் தொழுது கொள்ளவும் மாட்டேன். என் தேவனுக்கு சமமான கனத்தை, ஒரு மரியாதை இந்த பூமியில எந்த தேவர்களுக்கும் எந்த மனிதனுக்கும் நான் யாரானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மோர்தெகாய் கொடுக்கல. கைதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைதறி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். இந்த வார்த்தை இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படிதான் நம்ம இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே தேவனை ஒருவரை, அவரை மட்டும்தான் நம்ம தொழுது கொள்ளணும், அவரை மட்டும்தான் நம்ம நமஸ்கரிக்கணும். அவரை தேவனாய் கர்த்தருக்கு முன்னாடி போய் நீ முழங்கால் படியிடும் போது மட்டும்தான் அவரை கையெடுத்து நீ கும்பிடணும். அவருக்கு முன்னாடி மட்டும்தான் நீ ஆலயத்திலோ அல்லது தனிப்பட்ட ஜெபிக்கும் போது ஒரு தலை குனியணும். ஆனா அதை விட்டுட்டு நிறைய பேர் பாருங்க, ஓ இவர் எப்படிப்பட்டது தெரியுமா, இவர் என்னெல்லாம் அற்புதம் பண்ணிக்கா தெரியுமா, கும்பிட்டு கொண்டோன்னு அப்படியா அப்படி கும்பிடுப்பான். இவரு யாரும் தெரியுமா, ஐயோ இவர் எந்த பேர் அற்புதம் செய்வார், இவர் ஒரு இந்த ரோஜா பூவெல்லாம் இப்படி எடுத்து போட்டான்னா காசா கொட்டும், ஓ அப்படியா அப்படின்னு வணங்குவான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம். இவர் பெரிய ஆள்றா, பெரிய அதிகாரிலாம், எத்தனை வீடுக்கு தெரியுமா, 10 வீடுக்கு, எத்தனை காருக்கு தெரியுமா, அண்ணா வணக்கண்ணே அப்படின்னா பாத்துக்கிறீங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண கையெழுத்து கும்பிடுவாங்க. சார் சார் நல்லா கவனிங்க, நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, கனத்தை இந்த உலகத்துல எந்த தேவனுக்கும் கொடுக்க கூடாது. எவ்வளோ பெரிய மனிதனா இருந்தாலும் நாம் கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? மதிக்கணும், நேசிக்கணும், அன்பு காட்டணும். நம்ம உள்ளத்துல அந்த மரியாதை இருக்கணும். ஆனா தேவனுக்கு சமமாக, நம் தேவனுக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கையெடுத்து கும்பிடக்கூடாது. சில அதிகாரி கூட சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பேர் நல்ல கடவுளை மதிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கிறேன். கையெழுத்து யாரையும் கும்பிடாத பண்ணுவாங்க. எல்லாரும் அதை சொல்ல மாட்டாங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கடவுளை மாதிரி கடவுளை மட்டும் நீ கையெழுத்து கும்பிடு, எல்லாரையும் கையெழுத்து நீ கும்பிடாத. கையெழுத்து கும்பிடக்கூடிய ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டும்தான். மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடு, ஒரு மரியாதை கொடு, ஒரு கனத்தை கொடு, அன்பு காட்டு. ஆனா தேவனுக்கு சமமாக கையெடுத்து கும்பிடுதோ, அவனுக்கு முன்னாடி தலை குனிகிறதோ எந்த மனுஷனுக்கு எந்த தேவனுக்கும் இருக்கக்கூடாது. அதுதான் மோர்தெகாய் சொன்னார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் மலைகளையும் குன்றுகளையும் நதிகளையும் கொடான கோடி நட்சத்திரங்களையும் சூரியனையும் எல்லாவற்றையும் படைத்தவர், நம் விடுகிற மூச்சை கூட உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர். எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் ஒரு நாள் அவனுக்கு சாவு நிச்சயம். அவன் செத்த பிற்பாடு 6 அடி மண்ணு நிச்சயம். பெரிய மனிதன், அவன்கிட்ட நிறைய பெரிய பெரிய அதிகாரி, அவன்கிட்ட நிறைய பணங்குது, செத்த அவனை சாக மாட்டாரா? அவன் செத்த பிற்பாடு கொண்டு போய் அவளை எப்போதைப்பான். எல்லாரும் சமந்தான். புரியுதா நான் சொல்றது? நாம் தேவனை ஒருவரை மட்டும்தான் நம்ம பணிந்து கொள்ளணும், தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும், நமஸ்கரிக்கணும். சாத்தான் ஏசப்படி என்ன சொன்னான்? சாத்தான் ஏசப்படி என்ன சொன்ன தெரியுமா? இந்த பூமியில இருக்கிற எல்லாமே என்கிட்ட இருக்கு, என் காலில் விழுந்து நீ பணிந்து கொள். என்ன சொன்ன சாத்தான்? பைபிள் வாசிக்காதீங்க, மத்திய 4ஆம் அதிகாரத்துல என் காலில் விழுந்து நீ பணிந்து கொள், நான் தான் கடவுள் என்று பணிந்து கொள், இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு ஏசப்பா சொன்ன தெரியுமா? உன் தேவனாய் கர்த்தரை ஒருவரை மாத்திரம் பணிந்து கொண்டு தொழுது கொள்வாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அப்பால போ சாத்தானே சொன்னார். கைதடி கர்த்தரை சோதனை கொண்டு வருமா.
அதுக்குதான் சொல்லி எந்த மனிதனுக்கும் தேவனுக்கு சமமா வைக்க கூடாது, தேவனுக்கு சமமா முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, தேவனுக்கு சமமா கனத்தை கொடுக்க கூடாது, தேவனுக்கு சமமா முதலிடம் கொடுக்க கூடாது, தேவனுக்கு சமமா வச்சு பேசவும் கூடாது. மதிக்கலாம், அன்பு காட்டலாம், முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவன், அதான் ஆண்டவர் சொல்வாரு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு கொடுங்கள், ராயனுக்கு கொடுக்கறத ராயனுக்கு நீ கொடு. ராமே சொல்லுவோமா? அப்ப இந்த மோதகம் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றாரு, நான் ஒரு யூதன், என் தேவனை ஒருத்தர் தான் நான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க. இதை ஒருத்தர் தான் பண்ணிட்டான், ஆமானுக்கிட்ட கோல் மூடிட்டான். சொல்லலையா, கோல் மூட்டுருவேன் ரெடியா இருப்பான், நல்லதை சொல்ல தெரியாது, கட்டத்தை போயிட்டு ஆமான்னு சொல்லிட்டான். ஆமானுக்கு மிகவும் கோபம், மிகவும் எரிச்சல். ஏற்கனவே அவனை ராஜா என்ன பண்ணிட்டாரு, பெரிய ஆளா உயர்த்திட்டாரு. இந்த பெரிய ஆளா உயர்த்தினது ஒண்ணு இந்த ஆமானுக்கு பெரிய ஒரு பெருமை கூட வந்துச்சு. நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம கிட்ட இல்லாத ஆட்கள் கிடையாது, நம்ம கிட்ட இல்லாத பணம், செல்வாக்கு, படத்தளபதி, எனக்கு முன்னாடி எல்லாரும் தலை வணங்கணும்னு பயங்கரமான பெருமை. ஒரு மனுஷனுக்கு பெருமை கூட எப்படி வரும் தெரியுமா? இயற்கையா ஒரு பொதுவா சொல்ற ஒரு பெருமை எப்படி வரும் தெரியுமா? மனுஷனுக்கு எவன் கிட்ட அதிகமா இருக்குதோ அது நிமித்தம் அவனுக்கு பெருமை வந்துடும். சாதாரண மனுஷன் தான், பிறக்கும் போது யாருமே, சாகும் போது யாருமே, நடுவுல எப்படி பெருமை வரும் தெரியுமா? 10 ரூபாய் இல்லைன்னு வச்சுக்கல, திடீர்னு ஒரு 10 லட்சம் அவங்க கையில வந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அவன் காலரை தூக்குவான், அவன் நடெல்லாம் மாறும், அவன் பேச்சு மாறும். ஆனா 10 ரூபாய் இல்லாத பாரு, எப்படி இருக்கீங்கண்ணா, நல்லா இருக்கீங்கண்ணா, சாப்பிட்டீங்களா? அதே அவன் வாங்கில ஒரு 10 லட்சம் வந்துச்சுன்னா, என்ன எப்படி இருக்கிற, வீட்டுல எப்படி இருக்கிறாங்க, அவன் பேச்சு குணமே மாறும். இப்போ ஒண்ணுமே இல்லை இருப்பாங்க, சாதாரண ஒரு துணி போட்டு இருப்பாங்க, எப்படிக்கா இருக்கிறீங்க அண்ணங்க, எப்படிக்கா இருக்காரு. அவங்க கிட்ட ஒரு 10 சவரம் நகை வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் நீங்க பாத்துட்டு பார்க்காம எப்படி போயிட்டே இருக்கிறேன். சரி, ஏதோ வந்த நான் கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டேன், ஏதோ என்ன பண்ணாரு, வீட்டுக்கு ஏறி வந்து சொல்லிட்டு போனீங்களா, அதனால எதுன்னு மொத்தம் வந்துடும் அந்த பெருமைனா. அன்னைக்கிட்ட என்ன வந்துச்சு, 10 சவரம். அதை ஒரு சவரம் நகை கூட இல்லை வச்சுக்க, என்னக்கா நீங்க இப்படி வந்து என் வீடு ஏறி வந்து கூப்பிடுறீங்க, சும்மா ஒரு போன்ல சொன்னாலே நான் வர போறோங்க கல்யாணத்துக்கு, நீங்க அக்கா நம்ம வீட்டு கல்யாணம் இது போயிட்டு பேசு சொல்ல போற. மனுஷனுக்கு எப்படி பெருமை வரும்னா, அவன் கிட்ட ஒரு 4-5 வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன், 10 லட்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, 10 சவரம் நகை இருந்துச்சுன்னு வச்சுக்க, 10 பேர் கூட இருந்துட்டான்னு வச்சுக்க, இப்ப சாதாரணமா இருப்பான், உக்காஞ்சி ஒரு சாராயத்தை குடிச்சுன்னு இருப்பான். அவன் கூட ஒரு 10 ரவுடிங்க சேர்ந்துட்டான்னு வச்சுக்க, 10 ரவுடிங்க, அவ்வளவுதான். அவன் பைக்ல உக்கார விதமே வேற மாரி இருக்கும், அவன் உக்கார ஸ்டைலே வேற மாரி இருக்கும். ஏன்னா அவன் பின்னாடி 10 பேர் இருக்கான். ஒருத்தம் கூட இல்லைன்னு வச்சுக்க, அவன் உக்காரதே நீங்க பாருங்க, பிச்சைக்கார மாரி உக்காந்து இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு எது நிமித்தம் பெருமை வரனா, அவன் கிட்ட அதிகமான பணமோ, அதிகமான பொருளோ, அதிகமான நகையோ, அதிகமான வீடோ, இல்ல பெரிய ஒரு ஆளா உயர்த்தப்பட்டுட்டாருன்னா, ஏதோ ஒரு தலைவரா உயர்த்தப்படலாம், அவ்வளவுதான். அவர் காலரு, அவருடைய பேச்சு, அவருடைய குணம் எல்லாமே வேற மாரி சொல்லுவாங்களே, கையிலே பிடிக்காத மாரி இருப்பார். ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கல, அப்ப பாரு அவருடைய பேச்சு, அவர் நடவடிக்கை. பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் இல்லைன்னா, ஒரு சவரம் நகை கூட இல்லைன்னா, அவங்களுடைய பேச்சு குணம் பாரு அவ்வளவு தாழ்மையா இருக்கும். எப்படி கேக்குறீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அந்த பேச்சு அவ்வளவு அழகா தாழ்மையா இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து, ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்க, ஆனா எல்லாம் இருக்கும் மனசுல பாரு. இப்பெல்லாம் நான் ரொம்ப பிஸி, இப்ப எங்க என்னால வர முடியாது, டைம் இருந்தா வரேன். அந்த பேச்சு எப்படி இருக்கு? எது வந்துச்சு தன் இடத்துல? இந்த ஆமானுக்கு என்ன ஆச்சு, இந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் ஆமானை ராஜா உயர்த்தின உடனே அவனுக்கு தலைகால் புரியல, யான் தான் பெரிய ஆளு, எல்லாரும் அவனை வணங்குறாங்க, மோர்தெகாய் மட்டும் வணங்கல. இவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. என்ன பண்றான் பாருங்க, அதுக்கு என்ன செய்யலாம்? 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய அகஸ்வேருவின் 12ஆம் வருஷம் சூசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக போர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தின் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்போது ஆமான் அகஸ்வேரின் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள், அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும்
விகக்கமா இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களையும் கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்கள் இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்கள் அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்போது நான் ராஜாவின் கஜனாவிலே கொண்டு வந்து செலுத்த 14,000 தாலந்து வெள்ளி எண்ணி காரியக்காரன் கையிலே கொடுப்பேன் என்றான். 10ஆம் வசனம். அப்போது ராஜா தன் கையில் இருக்க தன் மோதிரத்தை கயிற்றி அது ஆகாகினாகிய அம்தாவின் குமாரனாகிய யூதரின், இந்த வார்த்தை கவனிங்க, யூதரின் சத்துருவாகிய ஆமானிடத்தில் கொடுத்தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யூதரின் சத்துருவாகிய ஆமானிடத்தில் கொடுத்தான். கவனிங்க, இது என்ன அடுத்த ஸ்டெப். போயிட்டான், ஆமான் வீட்டுக்கு போயிட்டான். போன கூட அவனுக்குள்ள பயங்கரமான பெருமை குணம் வருது. இவனுக்குள்ள பயங்கரமான பெருமை குணம் வந்த உடனே இவன் என்ன பண்றான், இவன் எடுத்தவனை எல்லாரையும் சாகடிக்க முடியாது. இவன் கிட்ட மொத்தம் என்ன பண்ணிட்டான், கோல் மூட்டிட்டான், குறை சொல்லிட்டான். அவனை பத்தி நான் சொல்ல இல்லையா, எப்பவுமே நல்லது சொல்ல மாட்டான், கோல் மூட்டுருவன், குறை சொல்லுவேன், ரெடியா இருப்பான். வந்து சொல்லிட்டான், அந்த மோதலை உன்னை வணங்க மாட்டாரு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய யூத குலமே உன்னை வணங்காது, நீ எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கணும். அவனுக்கு பெருமை கூட தாங்க முடியல. என்னடா இது, இவன் நம்மள வணங்க மாட்டான், இவன் குலத்தையே நம்ம சாகடிக்கணும். ஆனா இவன் நினைச்சா சாகடிக்க முடியாது. ஏன்னா இவன் அந்த தேசத்துல யாரு, ஆமான் யாரு, ஒரு படத்தளபதி. படத்தளபதி எடுத்தவனே தேசத்துல, நம்ம நாட்டுல இருக்க தேசத்துல எல்லாரையும் சாகடிக்க முடியாது. ராஜா கட்டளை போடதான் செய்ய முடியும். சொல்ல போறீங்க, நம்ம ராஜா கட்டளை போட்டதா நீ செய்ய முடியும். ராஜா கட்டளை போடாம நம்ம தேசத்துல இருக்கிற எல்லாரையும் போய் அவன் சாவடிச்சா ராஜா கேட்பாரு, நம்ம தேசத்துல இருக்கிற ஆட்களை நீ போய் சாவடிச்ச அப்படின்னு கேள்வி கேட்டான்னா படத்தளபதி தான் போய் சொல்லுவான், நீ எப்படி இவ்வளவு பேரை நீ சாவடிப்ப, நான் உனக்கு சொன்னா. அதனால இவன் என்ன பண்றான், நல்லா கவனிங்க, ஒரு தந்திரமான ஒரு யோசனையோடு பேசுறான். இந்த கவனிங்க, இதுல ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. உங்களை சொல்றேன், நாம என்ன பண்றான், இருதயத்துல அவனுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு ஆத்திரம். யார் மேல, மோர்தெகாய் மேல. ஏன் தன்னை மோர்தெகாய் வணங்கல. ஆனா இவனால வந்து மோர்தெகாய் அவன் குலம் கோத்திரத்தை சாகடிக்க முடியாது. ஏன்னா இவன் ஒரு படத்தளபதி. நம்ம தேசத்துல இருக்கிற, நம்ம அரண்மனையில இருக்கிற அந்த மோர்தெகாய் எப்படி நீ சாவடிப்ப? ராஜா கேள்வி கேட்ப, நம்ம ஏன் அரண்மனையில இருக்கணும், எப்படி சாவடிப்பன்னு கேட்ப. அதனால இவன் தந்திரமா என்ன செய்யறான், அவன் உள்ளத்துல இவன் மேல கசப்பு, அவன் உள்ளத்துல இவன் மேல கோபம், அவன் உள்ளத்துல இவனை சாகடிக்க நினைப்பு. ஆனா இவன் சாகடிக்க முடியாதனால ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே, இப்ப நான் படிச்சேன் இல்லையா, அதுதான் உங்களுக்கு விளக்கம். ராஜாவே, நம்ம தேசத்துல, நம்ம நாட்டுல உன் கட்டளைய மதிக்காத ஒரு சில ஜனம் இருக்குது. அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா ராஜாவே, உன் கட்டளைய மதிக்க மாட்டான், உன் கட்டளைய கீழ்ப்படைய மாட்டான். அப்படிப்பட்டவங்க நம்ம நாட்டுல இருக்கவே இருக்கக்கூடாது. ராஜாவே, நம்ம ராஜாக்கு எப்படி இருக்கும், பரவாயில்ல, என் கட்டளை பிரகாரம் வாழ்வன் தான் நாட்டுல இருக்கணும். இந்த ஆமான் சொல்றாரு, என்ன சொல்லி இருக்கிறாரு, என் கட்டளை பிரகாரம் கீழ்ப்படியாத ஒரு சில தேசம் இருக்குது, அவன் சாகடிக்க சொல்றாரு. சரி அப்படின்னு என்ன பண்ணிருந்தா ராஜா கொஞ்சம் கூட யோசிக்காம, கொஞ்சம் கூட சிந்திக்காம என்ன பண்றாரு, ஒரு அதிகார பத்திரத்தை எடுத்து எழுதி அதை சீல் போட்டு யூதனுக்கு, அந்த மோர்தெகாய் கிட்ட, அந்த மனிதர்களுக்கு, ஆமான் கிட்ட கொடுக்கிறாரு. அந்த யூதர்களுக்கு நீ என்ன செய்யணுமோ செய்யுன்ற. நல்லா யோசனை பண்ணிப்பார். ராஜா என்ன பண்ணிருக்கணும், உடனே அங்கே அறிவில்லாத ஒரு காரியத்தை செய்யற ராஜா, முட்டாளான காரியத்தை செய்யறான். இவனுக்குள்ள, அந்த ஆமானுக்குள்ள என்ன எண்ணம், இந்த யூதர்கள் எல்லாரையுமே சாவடிக்கிறேன். ஏன்னா இவனை தன்னை வணங்க மாட்டான். இது ராஜாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனா மோர்தெகாய் நல்ல ஒரு மனுஷன், ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிறவர். இதுக்கப்புறம் நீங்க பார்த்தா ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினவர் இந்த மோர்தெகாய். ஆனா இவரை சாவடிக்க தான் இவன் திட்டமிடுறான்னு ராஜாவுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுங்க. ஆனா ஆமானுக்குள்ள ஒரு விதமான கசப்பு, கோபம். இந்த மோர்தெகாய் எல்லா யூதர்களையும் சாவடிக்கிறான். அதுக்கு தந்திரமான ஒரு காரியத்தை செய்யறான். ராஜாவை, உன் கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒரு சில ஜாதி இருக்கிறது, அதை நம்ம எல்லாருமே சாகணுன்றான். ராஜாவே யோசிக்காம சிந்திக்காம என்ன பண்ணிருக்கணும், நீ சொல்றது உண்மையா பொய்யா, பிரபுக்களை கூப்பிடு, மந்திரிமார்களை கூப்பிடு, ஆலோசனைக்காரங்க இங்க வா, நம்ம நாட்டுல என் வார்த்தைக்கு கீழ்ப்படியது யாருக்கிறா போய் விசாரிச்சு பாருங்க. சொல்லிருக்கமா, சொல்லிக்கூடாதா?
சொல்லல. அதை கேட்டவுடனே ராஜா என்ன பண்ணாரு? சீல் போட்டார். நீ கொண்டு போ, எல்லாரையும் நீ சாவடி. ஒரு ஆள் இல்ல, எல்லா இஸ்ரவேலரும் எல்லா யூதரையும் சாகடிக்க சைன் பண்ணி கொடுக்கிறார். ஆனா யோசிக்காம செய்தார், சிந்திக்காம செய்தார். இன்னைக்கும் நல்லா கவனிங்க, இதுல இருக்கிற வெளிப்பாடு என்னன்னா, இதுல இருக்கிற மறைப்பு என்னன்னா, இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான். தலை நிமிந்து உட்காருங்க, முகத்தை பாருங்க. இதோட வெளிப்பாடு மறைப்பு என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்கன்னா உன்னை குறிச்சோ, உன் வாழ்க்கையை குறிச்சோ, உன் குடும்பத்தை குறித்து, இல்ல உன் பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு விதமான கோபம் அவங்களுக்குள்ள இருக்கும், ஏதோ ஒரு விதமான கசப்பு அவங்களுக்குள்ள இருக்கும், ஏதோ ஒரு விதமான ஆத்திரம் உன் மேல இருக்கும். ஏதாவது உன்னை பண்ணணும், உன்னை அழிக்கணும், உன்னை நடுத்தரல கொண்டு வரணும், உன்னை ஓட்டாண்டி ஆக்கணும், உன்கிட்ட இருக்கிறதுல அழிக்கணும், உன்னை ஒன்னில்லாமல் ஆக்கணும், உன் குடும்பத்தை பிரிக்கணும், உன்னை நடுத்தரல கொண்டு வர நினைப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது. நல்லா கவனிங்க, அவங்க உள்ளத்துல உன்னை குறிச்சு ஒரு கசப்பு இருக்கும், உன்னை குறிச்சு ஒரு கோபம் இருக்கும், நீ நல்லா இருக்க கூடாதுன்னு ஒரு உள்ளத்துல எண்ணம் இருக்கும். ஆனா அவங்களால உன்னால ஒன்னையும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, உன்னையே அதிகாரியை பண்றாங்க, உன்னையே மேற்கொள்றாங்க பாருங்க, உன்னை நேசிக்கிறாங்க பாருங்க, உன் மேல அன்பு வச்சிருக்கிறான் பாருங்க. நீ யாரோட பழகுற, நீ யார நேசிக்கிற, நீ யாரிடத்துல அன்பு வச்சிருக்கிற, யாருக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற, அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இல்லாத நேரத்துல, நீ கூட இல்லாத நேரத்துல உன் மேல எல்லா பழியும் சுமத்துவாங்க. என்ன நான் பேசிட்டு தெரியுமா உன்னை பத்தி, என்ன நான் சொன்னாங்க தெரியுமா உன்னை, அவங்களா சொன்னாங்க. ஐயோ நானா பொய்யா சொல்றேன்? இல்லையா, அவங்கள சொல்றேன். என் மேல ரொம்ப மரியாதை வச்சு, ரொம்ப அன்பச்சு, என் மேல ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க. ஏன்னா நாக்கா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் உன் மேல ஏதோ அன்பு வச்சு பாசம் வச்சு உனக்கு ஏதோ நல்லது கெட்டது அவங்க செய்திட போறாங்க நான் உனக்கு சொல்றேன். என்ன நீ நம்ப மாட்டேன்? சரி விடு, என்ன நம்பல நான் விடு. இல்ல டே இல்லை, நான் நேசிக்கிறேன். எவன் ரொம்ப அன்பு காட்டும், பேசுவாங்க, பழகுவாங்க, எனக்கு எதனா ஒண்ணு கொடுப்பாங்க, நல்லது கெட்டது என்னதான் கூப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப வசமா தெரியும். அப்ப இருந்துச்சு, இப்ப அப்படி இல்லை குணம். உனக்கு என்னன்னா, உனக்கு விரோதம் என்னன்னா பண்றாங்க தெரியுமா, உனக்கு விரோதம் என்னன்னா செய்யறாங்க தெரியுமா, என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா, நீ வச்சிருந்த யார் புடுங்குது தெரியுமா, நீ வச்சிருந்த பாரு அது யார் எடுத்துக்கிறது தெரியுமா. இதெல்லாம் நான் பண்ணுவாங்க, உன் மேல கோபம் வரணும், எரிச்சல் வரணும், அவங்க மூலியமா உன்னை அழிக்கணும், அவங்க உன்னை திட்டணும், அவங்க உன்னை பிரிக்கணும், அவங்க உன்னை அடிக்கணும், அவங்க உன்கிட்ட இருக்கிற புடுங்கணும் சொல்லி. ஆனா இவங்க உள்ளத்துல இருக்க ஒரு கசப்பு கோபம், ஆனா அவங்களால உன்னை ஒன்னையும் பண்ண முடியாது. நீ யார நேசித்து அன்பு கூர்ந்து பாசம் வச்சு நீ பழகுற, அவங்கள தூண்டி விடுவாங்க. சொல்ல புரியுதா? இந்த ஆமா என்ன பண்றான், இவன் உள்ளத்துல ஒரு கோபம் யார் மேல, மோர்தெகாய் மேல. ஆனா அந்த ஆமானால இந்த மோர்தெகாய ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு என்ன செய்யறான், ராஜா கிட்ட போயிட்டு ஒரு தவறான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான், தவறான கட்டளையை கொடுக்கிறேன். ராஜாவே, உன் கட்டளை கீழ்ப்படியாத ஜனம், உன் வார்த்தையை மதிக்காத ஜனம் நம்ம தேசத்துல பரவி இருக்கிறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா அவன் உள்ளத்துல என்ன எண்ணம், இந்த மோர்தெகாய் சாகணும். ஆனா இவனால அவர் மேல கை போட முடியாது. இதுக்கு அதிகாரி யாரு, ராஜா தான். ராஜா கட்டளை போட்டார்னா இவனை நம்ம அழிச்சுதான் சொல்லி ஈரத்துல வச்சுக்கிறேன். ஆனா தந்திரமா எப்படி பேசுறான், ராஜாவே உன் கட்டளை மதிக்காத ஒரு கூட்டம் ஜனம் நம்ம தேசத்துக்கு. அப்படியா, அவன் நம்ம பத்தின இன்னைக்கு விசாரிக்கல, பிரபுக்கமான கூப்பிட்டு ஆலோசனைக்காரங்களை கூப்பிட்டு, என்னது படத்துல இப்படி சொல்றாருமே, நம்ம தேசத்துல ஒரு சில ஜனம் இருக்குதான் என் கடலை கீழ்ப்படைய மாட்டாங்களே, போய் விசாரிச்சுட்டு வாங்க. சொல்லிக்கிறோமா சொல்லிக்கூடாதா, சொல்லிக்கிறோமா சொல்லிக்கூடாதா? யோசிக்கல. அது அப்படியே ராஜா நம்பினான். அதே மாரிதான் நீ உலகத்தாருன்னா தெரியுமா, உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை அப்படியே நம்புவோம். சொல்ல புரிஞ்சுச்சுல அவங்களுக்கு? நீ நிறைய நன்மை செய்திருப்ப, நீ நிறைய உதவி செய்திருப்ப, நிறைய கஷ்டத்துல உதவி செய்திருப்ப, ஆபத்துல உதவி செய்திருப்ப, வெயில் காலத்துல செய்திருப்ப, மழை காலத்துல செய்திருப்ப, வாய்த்த வாயை கட்டி நீ செய்திருப்ப. உன் நண்பர்களுக்கு, உன் சிநேகிதங்களுக்கு, உன் கூட பிறந்தவங்களுக்கு, உன் கணவருக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் நண்பர்களுக்கு, உன் வீட்டை உன் தெரிஞ்சவங்களுக்கு நீ நேசியவர்களுக்கு செய்திருப்ப, பல கஷ்ட காலத்துல செய்திருப்ப.
ஆனா அதெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. மத்தவங்க என்ன உன்னை பத்தி சொல்றாங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவான் ராஜா, என்ன பண்ணா நம்பணும். யோசிக்கல, ஆலோசனை பண்ணல, கூப்பிட்டு விசாரிக்கல, ஆமான்னு சொன்னது அப்படியே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். உன்னை பத்தி பேசுறான்னு வச்சுக்க, அதை அப்படியே நம்புற கூட்டம் இருக்கு. அப்படியா, என்ன பத்தியா, ஐயோ மதுவா, ஆமாவா, அப்படியே நம்புவோம். ஆனா ஆண்டவரை பத்தி சொல்லு, எனக்கு தெரியும். ஏசப்பா வரப்போறான்னு சொல்லு, நான் சண்டை கிளாஸ் இருந்து எனக்கு தெரியும். ஐயோ செத்தா நீ நரகத்துக்கு போக சொல்லு, அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆலயத்து வருஷம் அதெல்லாம் ஏத்துக்கணும். ஆனா உன்னை பத்தி ஒருத்தவங்க சொல்றாங்க, நீ சொல்லிப்பாரு, அது அப்படியா சொன்னாங்க, அப்படியா பேசுனாங்க, ஐயோ நம்பவே முடியலையே, ரொம்ப உயிர் நண்பன் ஆயிடுச்சேன், என் கூட பிறந்த அக்கா வச்சு, என் கூட பிறந்த தம்பியா, இவங்க ஐயோ நானா உனக்கு பொய்யா சொல்றேன், உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க, சொல்ல வேணான்னு சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகும். நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்லு, அது அப்படியே ராஜா நம்பினான் பாரு. இன்னைக்கும் நீ உலகத்துல ஏதாவது ஒண்ணு நீ சொல்லிப்பாரு, அப்படியே நம்பும். ஆனா ஆண்டவர் பத்தி நீ சொல்லிப்பாரு, ஏசப்பா உனக்காக வந்தாரு, உனக்காக வாழ்ந்தாரு, உனக்காக ரத்த சிந்தாரு, உனக்காக மரித்தாரு, உனக்காக உயிர்த்தெழுந்தாரு, உனக்காக வரப்போறாரு சொல்லிப்பாரு. அடுத்த வாரம் வரச்சோம் நீ சோம் பண்ணிக்க எனக்கா, அத காதல வாங்காது. ஆனா ஒரு குறைய ஒண்ணு சொன்னாங்கன்னு சொல்லிப்பாரு, அப்படியா, வேற என்ன சொன்னாங்க, வேற என்ன சொன்னாங்க, யாரு என்ன சொன்ன, இது நல்லா தெளிவா கேட்கும். ஆனா ஆண்டவர் பத்தி நீ சொல்லி, வேற எனக்கு தெரியுமா, என்ன ஆண்டவர் பத்தி தானே. நான் சொல்ல புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்துல உலகப்புறமாக நீ என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவாங்க. ஆனா ஆண்டவர் பத்தி நீ சொல்லிப்பாரு. நியூ இயருக்கு வர சர்ச்சுக்கு இப்ப போயிட்டு ஒரு வருஷம் சர்ச்சு, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நியூ இயருக்கு வராங்க. சரி எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம், அதே எஸ்தர்ல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜா என்ன பண்ணிட்டாரு, அந்த பத்திரத்தை கொடுத்துட்டாரு. மோர்தெகாய் என்ன பண்றான், தந்திரமா அவன் பண்றான் பாரு, ஒரு பிளான போடுறான். இந்த மோர்தெகாய் மட்டும் தானே எனக்கு வணங்கல, அவன் குலத்தி, அவன் யூத குலத்தி நான் சாகடி. 127 நாடு, எத்தனை நாடு, 127 நாடுகள இந்த யூதர்கள் செதறி இருக்கிறாங்க. ஒரு நாட்டுல மட்டும் இல்ல அந்த யூதர்கள். இப்ப நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள், நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆந்திராவிலயும் இருக்கிறாங்க, கேரளாலயும் இருக்கிறாங்க, டெல்லிலயும் தமிழ்ல இருக்கிறாங்க, அமெரிக்காலயும் தமிழ்ல இருக்கிறாங்க, இஸ்ரேலிலும் தமிழ்ல இருக்கிறாங்க, ஈரான் தேசத்தில் தமிழ் இருக்கிறாங்க. இப்ப செய்தியில் அறிவிச்சிருக்கான் பாத்தீங்களா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது. அதனால நம்ம நாட்டு தேசத்தின் அதிபதிகள்லாம் சொல்லியிருக்காங்க, ஈரான் நாட்டுல இருக்கிற தமிழர்களே நீங்களாம் தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க, ஏன்னா யுத்தம் நடக்குது, அந்த போர்ல உயிர் போகல. இஸ்ரேல் நாட்டுல இருக்கிற தமிழர்களே நம்ம இந்தியாவுக்கு வந்துருக்கோம், ஏன்னா 2 பேருக்கும் யுத்தம் நடக்குது. அந்த குண்டுல நீ போய் இப்ப கூட நடந்தது, ஈரான் நாட்டுல ஒரு கப்பல் ஒன்று சேர்த்து, அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருந்தவங்க அதுல கொஞ்சம் பேர் இறந்தாங்கன்னு செய்தியில பார்த்தோம். என்ன சொல்றோம், நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே பெரிய நாடு, நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்களே எல்லா நாட்டுல இருக்கிறாங்க. லண்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, எல்லா கிராமத்துல கூட இருக்கிறாங்க, எல்லா இடத்துல டெல்லியில இருக்கிறாங்க, காஷ்மீர்ல இருக்கிறாங்க, எல்லாத்தையும் செதறி இருக்கிறாங்க. அது போல இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, 127 நாடுகளிலே செதறி இருக்கிறாங்க, அங்கங்க வாழறாங்க. அப்ப இந்த ஆமான் என்ன பண்றான்னா, இவன் எழுதுறான், என்ன எழுதுறான் அதை படிக்கிற பாருங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தந்திரமா ஒரு காரியத்தை செய்யலாம் பாருங்க. யூதர்களை அழிக்கப்படி சூசானில் பிறந்த கட்டளை நாகளையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தும். அவள் அகத்தியமாய் ராஜாவிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் அன்றாட வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். அத்தகு வந்து மோர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்போது எஸ்தர் அத்தாகத்தில் மோர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைக்கப்படாவிட்டால் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷனாகிலும் சரியாகிலும் சரி அவர்கள் பிழைக்கும்படி அவர்கள்
சாகிறவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காருக்கும் ராஜாவுடைய நாடுகளை சகல ஜனங்களுக்கு தெரியும். நான் இந்த 30 நாள் அளவு ராஜாவிடத்தில் வரவேற்பிக்கப்படவில்லை என்று சொன்னார். எஸ்தரின் வார்த்தைகளை மோர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மோர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்கு, நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறெடுத்திருந்தே திரும்பும். அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமென்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். கவனிங்க, இதை நான் விளக்குறேன். என்ன அர்த்தம்னா, இந்த எஸ்தர் யாருன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இந்த எஸ்தர் பிறக்கும் போது தாய் தகப்பனை இறந்தான். ஒரு அனாதையா வளர்க்கப்பட்டவன் எஸ்தர். மோர்தெகாய் வளர்த்தான். இவர் வளரும் போது என்ன நடந்ததுன்னா, ராஜா என்ன பண்ண, ராஜாவுக்கு திருமணம் பண்ணுவதற்கு, நல்ல கவனிங்க, முதல்ல அவருக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, ராணி. அந்த ராணி என்ன பண்ணுவார், ராஜா என்ன பண்ணுவாரு, அவருடைய பிறந்த நாள்ல எல்லாரும் தன் ராணியுடைய முகத்தை எல்லா பிரபுக்களும் பார்க்கணும், என் மனைவி எவ்வளவு அழகா இருக்கிறாங்க பார்த்து ராஜாவை புகழ்னு சொல்லி என்ன பண்ணுவார், ராஜா தன்னுடைய மனைவியை எல்லாரும், அந்த காலத்துல ராஜா ராஜாக்களோ ராணிகளோ மந்திரிமார்களோ இளவரசரோ எல்லாம் ஒரே அரண்மனையில இருக்க மாட்டாங்க. ராஜாக்கள் ஒரு அரண்மனை இருக்கும், ராணிக்கு ஒரு அரண்மனை இருக்கும், இளவரசருக்கு ஒரு அரண்மனை இருக்கும், படத்தளபதிக்கு தனியா ஒரு அரண்மனை இருக்கும். இவர்கள் ஒவ்வொரு இடத்துல இருப்பான், ஒவ்வொரு அரண்மனையில இருப்பான். ராஜா என்ன பண்ணுவார், அந்த மனைவி என்ன பண்ணுவார், கூப்பிடுவார். அப்ப கூப்பிடும் போது அவர் சாம போய் வேலைக்காரங்க சொல்லுவாங்க, ராஜாவுக்கு பிறந்த நாள், அவர் அரண்மனையில திராட்சரசெல்லாம் குடித்து மதுபானெல்லாம் குடித்து எல்லா பிரபுக்கள் சுத்தி இருக்கிறாங்க, உன் அழக எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி ராஜா உன்னை அழைத்தாரு. அதுக்கு அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வரமாட்டேன்னு போய் சொல்லுங்கன்ற. யாருன்னா அவங்க மனைவி. சொன்ன உடனே இந்த வார்த்தை ராஜா கிட்ட சொல்லுவான். சொன்ன உடனே, நான் கூப்பிட்டு அரண்மனை நீ வரலையா, நான் கூப்பிட்டு நீ வரலையா, அப்போ நீ எனக்கு மனைவியே இருக்கக்கூடாது. பிரபுக்களை கூப்பிட்டு கேட்பார். அப்பதான் அவனுக்கு அந்த அறிவு என்னன்னா, பிரபுக்களை கூப்பிட்டு என் மனைவி என் வார்த்தையை கீழ்ப்படியல, என்ன பண்ணலாம்? அப்ப அவன சொன்னாங்கன்னா, உன் வார்த்தைக்கு முதல் மனைவி உனக்கு கீழ்ப்படியலன்னா நீ என்ன செய்யணும்னா, நம்ம தேசத்துல நல்ல ராஜாவுக்கு பிரியமான ஒரு மகளை தேடி ராஜா விருப்பப்பட்ட அந்த பெண்ணை திருமணம் பண்ணி அந்த முதல் மனைவி ராணியா இருக்கிறவங்களுக்கு சாணத்திலே அவள் உயர்த்தப்பட்டு இருக்கும் போது அந்த முதல் மனைவிக்கு வெட்கமும் அவமானமும் வரும். என்ன வரும்னா, ராஜாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிலையே. இதை கேட்கிற எல்லா வீட்டுல இருக்கிற இந்த பிரபுக்கள் கொடுக்குறான். இந்த பிரபுக்கள் ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். வீட்டுல இருக்கிற எல்லா மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நீ இப்படி செய்யும் போது பயந்து கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிவாங்க சொல்லி இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்த உடனே ராஜா என்ன சொல்லுவார்னா, உடனே தேசத்துல இருக்கிற அநேக, அதாவது கன்னிகள், திருமணம் ஆகாத கன்னிகளை ராஜாவுக்கு திருமணம் பண்ண தேடுங்கன்னு சொல்லுவார். தேடின உடனே இப்ப நம்ம காலத்துல இருக்கு இல்லையா, பொண்ணை பார்த்தோமா, கையில கை நினைச்சோமா, நிச்சயத்தை கூட இப்ப வேணாம், ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான் இப்போ இல்லையா, இப்ப இருக்க. அவங்களாம் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மாசம் பல பெண்களை, 120 நாடுகள பெண்களை, நல்ல கன்னி பெண்களை தேடும் போது இந்த மோர்தெகாய் என்ன பண்ணுவார்னா, அந்த விஷயம் மோர்தெகாய்க்கு தெரியும். ஏன்னா இவர் எங்க இருக்காருன்னு சொன்னேன், இந்த மோர்தெகாய் கரெக்ட் அரண்மனை இருக்க. மோர்தெகாய் என்ன பண்ண, எஸ்தரை கூப்பிட்டு, எஸ்தர் திருமணம் ஆகல, ராஜாவுக்கு இப்ப பெண்ணை தேடுறாங்க, நீ என்ன பண்ணு, அந்த அதிகாரி கிட்ட நான் பேசுறேன், பேசிட்டு அவனோட சேர்ந்து நீ போ. 6 மாசம் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணுவாங்க ராஜாவுக்கு கல்யாணம் பண்ண. செலக்ட் பண்ணிட்டு 6 மாசம் சுத்திகரிப்பு வர வரைக்கும் ஒரு அரண்மனையில இருந்து தன்னை சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்கனா எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறான்னு வச்சுக்க, திருமணத்துக்கு போறான். திருமணம் அவங்களுக்கு ஆகும் போது அந்த கல்யாண திருமணத்துக்கு ரிசப்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி, கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க எங்க போவாங்க, அந்த பெண்ணு கரெக்டா சொன்னீங்க, கல்யாண மண்டபத்துல மேல ஏறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு முதல்ல எங்க போவோம், பியூட்டி பார்லர் போகும். ஆனா இப்ப எங்க, நிச்சயத்துக்கு போனாலும் பியூட்டி பார்லருக்கு தான் போறவங்களும், பியூட்டி பார்லருக்கு தான். அந்த கல்யாணத்துக்கு போய் சும்மா சாப்பிட்டு வரவங்களும் பியூட்டி பார்லர் தான் போகும்.
மார்க்கெட்டுக்கு போனா கூட பியூட்டி பார்லர். இன்னைக்கு மூளைக்கு டீ கடை ஓப்பனா இருக்குதோ இல்லையே பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான். ஏன் நான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்கெல்லாம் முதல்ல பியூட்டி பார்லர்ல உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் அழகு பண்ணிட்டு பிற்பாடு தான் மார்க்கெட்டுக்கு போவாங்க, வீட்டுக்கு போவாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க. ஒரு முறை உண்மையாமே இந்த கல்யாணம் பண்ண கூப்பிட்டாங்க, ஒரு கல்யாணம் நடத்துறதுக்காக கூப்பிட்டாங்க பாருங்க. போன பாருங்க, யாரு பொண்ணுன்னு எனக்கு தெரியல. எல்லா மேக்கப், எல்லா ட்ரெஸ், எல்லா கைத்துல அவ்வளவு சவர செய்து தங்கம் அப்படியே சொல்லிக்குது. யாரா இதுல பொண்ணு? ஐயா பொண்ணு யாரு? அதோ உட்காந்து பொண்ணு கைத்திலே ஒரு சவர் செய்தாங்க. நான் வந்தவங்க கைத்துல பார்த்தா 10 சவர் போட்டேரு. நான் போட்டு வரா சொன்னேன். எப்படி இருக்கு பாருங்க. நீ அவங்க பொண்ணு கூட கொஞ்சம் மேக்கப் தான். ஆனா வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடுகளுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா உக்காந்து கூட. ஏன் நான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவ்வளவு அந்த ராஜாவுக்கு திருமணம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாசம் வரைக்கும் இது போல இது மாரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதனாலதான் சொல்றேன். அவங்க எப்படின்னா மேக்கப் பண்ணிக்கிட்டோம், நமக்கு தேவை. அவங்க காசு அவங்க எப்படின்னா பண்ணிக்கிட்டோம். பாருங்க, இந்த ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு திருமணம் பண்ண அந்த பெண்ணை கொண்டு போயிட்டு அந்த கன்னி மண்டபத்துல கொண்டு போய் விட்டுட்டு 6 மாசம் வரைக்கும் எல்லா சென்ட்டும் போட்டு எல்லாத்தையும் வாசன தைலத்தெல்லாம் போட்டு சுத்திகரித்து போய் நிக்கணும். அந்த எஸ்தர் மட்டும் இல்ல, 127 நாடுகள்ல இருக்கிற எல்லா பெண்களும் கொண்டு வந்து நிறுத்திட்டான். ராஜா யாரை செலக்ட் பண்றாரோ அவங்க தேசத்துக்கு ராணி இல்லையா, அது ஓட வீட்டுல இருந்து கூட வந்திருக்கலாம். ஆனா ராஜா செலக்ட் பண்ணார்னா அது கோணியா இருந்தாலும் ராணி ஆயிடும் இல்லையா. இப்ப எல்லாரும் லைன் என்ன பண்றாங்க, எல்லாரும் அனுப்புறாங்க, போடி 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 சொல்லி எல்லாரும் அனுப்புறாங்க. அப்ப இந்த எஸ்தர் என்ன பண்ற, அந்த போதகர் என்பவரே அந்த அதிகாரிகிட்ட சொல்றாரு, ஏன் பொண்ணும் திருமணம் ஆகாத பொண்ணு அந்த கன்னி மண்டபத்துல கொண்டு போய், கன்னி மண்டபத்துல அந்த சுத்திகரிப்பு உள்ள இடம். எஸ்தரும் அது உள்ள இருக்காங்க. எல்லா பெண்களோட எத்தனை பேர் தெரியல, பைபிள் இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த நாள் வந்துச்சு, ராஜா செலக்ட் பண்ணக்கூடிய நாள் வந்துச்சு. ராஜா அரண்மனையில உட்காந்துருக்கும் போது எல்லா பெண்களும் லைனா நிக்கிறான். ராஜா என்ன பண்ணாருன்னா, எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம். அவங்கவுங்க முகத்தெல்லாம் காண்பிப்பாங்க, தன் அலங்கரிச்சது, தன் அழகா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண காண்பிப்பாங்க. நீ எனக்கு வேண்டாம் வேண்டாம் ராஜா சொல்லிட்டு வந்து எஸ்தரை பார்த்த உடனே ராஜா என்ன பண்ணாரு, செங்கோலை நீட்டி எனக்கு நீதான் ராணியா இருக்கணும்னு சொல்லி ராஜா அந்த எஸ்தரை தன் தேசத்தின் பட்டத்துக்கு, அந்த அரண்மனைக்கு தன் மனைவியாக ராணியாக ஆக்கினான். யாரு? இந்த எஸ்தர். கைகத்தடி கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகத்தடி ஆண்டவரை சோத்திரம். இந்த எஸ்தர் என்பது எப்படிப்பட்டவ, தாய் தகப்பன் இல்லாத வளர்ந்தவ, மோதகை மூலியமா வளர்ந்தவ, யாருடைய உதவி இல்லை. ஆனா கர்த்தருடைய கண்களை தயவு கிடைத்து அந்த ராஜாவுக்கு என்னவா ஆக்கப்பட்ட, இப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆத்மா பாருங்க. கைகத்தடி கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். அது காரணம் யாரு? ஒரு ராஜா திருமணம் பண்ணோம்னா அந்த நாட்டு ராஜாவுடைய பெண்ணு இளவரசி அவங்க தான் திருமணம் பண்ணுவோம். நான் எப்படி சொன்னா, அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். டாக்டருக்கு பொண்ணுக்குது, பையனை எந்த தேடுவாங்க? சூப்பரா பேச. அட்வொகேட்டுக்கு பையன் இருக்கிறான், பொண்ணை எங்க தேடுவாங்க? போலீஸ்காரனுக்கு பையன் இருக்கிறான், அவனுக்கு பொண்ணை எங்க தேடுவாங்க? சேடமாச்சி வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு எங்கே பொண்ணை தேடுவோம்? ஒரு பங்களா வீட்டையோ இல்ல ஓட வீட்லயோ இல்ல எங்க தேடுவானா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய செல்வாக்கு ஏற்ற பிரகாரம், நான் இவ்வளவு படிச்சிருக்கிற டிகிரி, நீ டிகிரி படிச்சிருக்கியா, என்கிட்ட இவ்வளவு நான் மாசம் சம்பளம் வாங்குறேன், 50,000 வாங்குறேன், நீ 50,000 வாங்குறியா? நான் சொல்ல புரியுதுங்களா? உலகத்துல எப்படி கணக்கு போடுறான், நான் இன்னைக்கு 50,000 சம்பாதிக்கிறேன், நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன், நீ என்ன முடிச்சிருக்கிற, அதை பார்த்துதான் என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ராஜா என்ன பண்றாரு, கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்து எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை, அரண்மனை இல்லை, வசதியானோ கிடையாது, செல்வாக்கு கிடையாது, ஆனா எஸ்தரை திருமணம் பண்றார். இதுல அர்த்தம் என்னன்னா கவனிங்க, உங்களுக்கு புரியும். என்னன்னா அந்த அகஸ்வேரு ராஜா தான், கவனிங்க, வெளிப்பாடு மறைப்பொருள் இதுல இருக்குன்னா, அந்த அகஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு போல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்கும்
அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிற சகலத்தையும் படைத்தவர் அவர்தான், சகலத்தையும் ஆளுகிற அவர்தான், சகலத்தையும் போஷிக்கிற அவர்தான், அவர்தான் ராஜாவா இருக்கிறார். கைகதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த எஸ்தர் என்பவர் யார் என்றால் அதுதான் நம்ம. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அழகு கிடையாது, பணம் கிடையாது, பொருள் கிடையாது, செல்வாக்கு கிடையாது, அந்த அளவு படித்த மேதை கிடையாது, நம்ம தாய் தகப்பனதும் 10 வீடு வச்சுன்னு போனோம் கிடையாது, நிறைய நகை நட்டை வச்சுன்னு போனோம் கிடையாது. ராஜாவுடைய வம்சத்தை நம்ம பிறக்கல. தாழ்மையில, குப்பையில, ஒரு ஸ்லிம் ஏரியாக்களில ஒன்றுமே இல்லாம இல்லையா, ஒரு வசதி இல்லாம, அந்த அளவு படிப்பறிவு இல்லாம இருக்கிற நம்மை தான் கர்த்தர் நம்ம ராஜா எப்படி எஸ்தரை தெரிந்து கொண்டாரோ ராணியாக, இயேசு ராஜா அவருக்கு மணவாட்டியாக உன்னை என்னைய தெரிந்து கொண்டிருக்கிறார். கைகதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறது? தயவு. ராஜா என்ன வச்சிருக்கலாம்? ஏமா நீ இளவரசியா? இல்ல. நீ எத்தனை சவரம் நகை வச்சிருக்கிற? ராஜாவே ஒரு சவரம் கூட இல்ல. இல்ல. நீ எந்த வம்சத்தை பிறந்த? ராஜாவுடைய வம்சத்தை பிறந்தியா? இல்ல. அப்ப எப்படி நான் உன்னை திருமணம் பண்ண முடியும்? நான் சொல்றேன், ஒண்ணுமே எதிர்பார்க்கல. அவன் தாய் தகப்பன் இல்லாத அனாதை பெண்ணு. ஆனா ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைச்சி அவ ஓலை வீட்டுல வாழ்ந்தாலும் ராணியா உயர்த்தப்படுது போல நீ நம்ம எங்க பிறந்து வளர்ந்து இருந்தாலும் இந்த இயேசுவை நம்ம ஆண்டவராக இரட்சகராக உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசுவோட கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவருடைய வருகையில அரசாள போகிறோம், ஆட்சி செய்ய போகிறோம். எப்படி ராஜாவை திருமணம் பண்ண எஸ்தர் அரண்மனைக்கு போனாரோ, இயேசுவை நாம் உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகரை ஏற்றுக்கொண்டதினாலே இயேசு கிறிஸ்து வருகையிலே அந்த பரலோகம் நம்ம அரண்மனைக்குள்ளாக இன்னைக்கு நீய நாள போக போறோம், நீங்க போக போறீங்க, சபையெல்லாம் போக போகிறது. கைகதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாமெல்லாம் என்னவா இருக்கிறோம்? இயேசுக்கு மனவாட்டியா இருக்கும். இயேசு நமக்கு என்னவா இருக்கிறாரு? சூப்பர். இதோட நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எஸ்தர் புத்தகத்தை நம்ம தியானிப்போம். கைகதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.